இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோல்ஜர் நர்சிங் அசிஸ்டன்ட் பற்றி ஃபுல்லாக ஒரு டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாதுங்க, ஏற்கனவே நான் வந்து சோல்ஜர் டெக்னிக்கல் போட்டுட்டேன், சோல்ஜர் ஜிடியும் போட்டுட்டேன். பட் இதுதான் அடுத்து என்ன போட போகிறோம் அப்படின்னா சோல்ஜர் நர்சிங் அப்புறம் ட்ரேட்ஸ்மேன் போட்டேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு கேட்டகரி, அதாவது நீ வந்து எந்த ஒரு இயரோ நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணாலும் இந்த சோல்ஜர் அசிஸ்டன்ட் நீங்கள் வந்து செலக்ட் ஆகும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிலபஸ் பார்த்து தான் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஓகேவா? இதை மட்டும் நீங்கள் வந்து நல்லா படித்தாலே நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ண முடியும். ஓகேவா? அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான் நானும் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் நாலேஜ் பாருங்கள் 10 மார்க் வருது, கெமிஸ்ட்ரி வந்து 15 மார்க் வருது, பயாலஜி வந்து 15 மார்க் வருது, மேத்தமெட்டிக்ஸ் வந்து 5 மார்க் வருது, ஃபிசிக்ஸ் வந்து 5 மார்க் வருது. இது எல்லாருமே ஓகே தான். பட் இது எவ்வளோ வருது அப்படின்னா டோட்டலாக 15 மார்க்கு. அதே மாதிரி தான். பட் இதோட டைமிங் எவ்வளோ பார்த்திங்க அப்படின்னா அதே தான், 16 மினிட்ஸ். அதாவது 50 கொஸ்டின்ஸை நீங்கள் 60 மினிட்ஸில் முடிக்கிறது மாதிரி வரும். அதுவும் ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் வந்து ஷேட் பண்ணுற மாதிரி தான் எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? அப்போது இந்த 15 மார்க் எப்படி கன்வெர்ட் ஆகுது பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 200 மார்க்காக மாறுது. அப்போ அதாவது 1 மார்க் வந்து 4 மார்க்காக கன்வெர்ட் ஆகுது. இதில் நெகட்டிவ் மார்க் உண்டு 0.25. ஓகேவா? அதாவது 0.25% சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவு மாறுது. அப்போது இதில் வந்து 15 மார்க் வந்து 4 மார்க்காக கன்வெர்ட் ஆகி தான் இது வந்து 200 மார்க்காக வந்து இங்கே வந்து ஆட் ஆகுது. அதில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். 10 மார்க் வந்து 14 மார்க்காக கன்வெர்ட் ஆகுது, 15 வந்து 16 ஆகுது, அடுத்து 50 வந்து 16 ஆகுது, 5 வந்து 20 ஆகுது, 5 வந்து 20 ஆகுது. ஓகேவா? அப்போ இதை பார்க்கும்போதே நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பட் என்சிசி கேண்டிடேட்ஸ் வந்து பார்க்கும்போது சி சர்டிஃபிகேட் இருந்தால் இதுக்கு வந்து சி சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் எழுதியே தீரணும். ஓகேவா? அதே இந்த டெக்னிக்கல் பேஸ்ட் அதாவது ஜிடிக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து என்சிசி சி சர்டிஃபிகேட் இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் கிடையாது. ரொம்ப கிளியராக சொல்லிக்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா இந்த கெமிஸ்ட்ரி பயாலஜிக்கும் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா இதுலேருந்து மட்டும்தான் கிட்டத்தட்ட 13 மார்க்ஸ் அது 50 அவுட் ஆஃப் 30 மார்க்ஸ் வந்து இதிலே வந்து நீங்கள் எடுக்கலாம். அதுக்கான பயிற்சியை நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரன்னிங் எல்லாம் ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும், அதே டைமிங்காக இருந்தாலும். பட் வந்து அந்தளவு வந்து ப்ரெஷர் இருக்காது. ஓகேவா? ஜிடி மாதிரி எந்த ரன்னிங்குமே ப்ரெஷர் இருக்காது. ரன்னிங் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய 2 ஒன்று வந்து டெக்னிக்கல் அண்டு ஜிடி தான் ரன்னிங் வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். பட் இந்த நர்சிங் அசிஸ்டண்ட்டு, கிளர்க்கு, ட்ரேட்ஸ்மேன் வந்து அந்த அளவு ப்ரெஷர் இருக்காது. ஓகேவா? இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கெமிஸ்ட்ரி வந்து 15 மார்க்ஸ் வந்து 16 மார்க்காக கன்வெர்ட் ஆகும்போது உங்களுக்கு இதிலே ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த டாப்பிக்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணி படித்தாலே நல்லா வந்து மார்க் எடுக்கலாம். பட் வந்து பாஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து 50 அவுட் ஆஃப் வந்து எப்படியும் நீங்கள் ஒரு 40 to 45 அந்த ரேஞ்சில் எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஜாபு கன்ஃபார்மாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த வேக்கன்சி வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப படித்தாகணும். அது நீங்கள் வந்து ஜிடிக்கு மட்டும்தான் வேக்கன்சி வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். மீதி எல்லாமே வேக்கன்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கன்ஃபார்மாக எடுக்கலாம். நீங்கள் வந்து நல்லா படித்து நல்லா நீங்கள் வந்து ஆர்மியை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா வேக்கன்சி மட்டும் பார்க்க மாட்டாங்க, நீங்கள் வந்து படிக்கிற விதத்தையும் பார்த்து தான் அவங்க எடுப்பாங்க. ஓரளவு ஒரு கட் ஆஃப் வைக்கும்போது இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஒரு நர்சிங் அசிஸ்டன்ட் எழுதுறீங்க, ஒரு 300 பேர் வந்து நர்சிங் அசிஸ்டன்ட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கட் ஆஃப் எப்படி வைப்பாங்க அப்படின்னா ஒரு 45 வைக்கிறாங்க அப்படின்னா அந்த 45க்கு மேலே யாரெல்லாம் வாரீங்களோ அவங்க எல்லாருமே செலக்டட் தான். ஓகேவா? அது மாதிரி தான் இந்த ஆர்மி ஃபீல்டு. அதாவது அவங்க வைக்கிற கட் ஆஃபுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் செலக்டட் தான். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்காக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜெனரல் நாலேஜ் எவ்வளோ மார்க் வருது அப்படின்னா 10 மார்க்ஸ் வருது. டாபிக் என்னென்னதையும் பார்ப்போம். ஸ்போர்ட்ஸ் பார்க்கும்போது நேஷ்னல் அண்டு இன்டர்நேஷ்னல் போத் வருது. ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது பேட்டில்ஸ் அண்டு டேட்ஸ் இன் இந்தியா அஸ் வெல் அஸ் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்டு நேஷ்னல் மூமெண்ட். ஓகே, அந்த இயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த ஹிஸ்ட்ரியில் வரக்கூடிய இயர்ஸ் எந்தெந்த வார் எப்போ நடந்ததுங்கிறதையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. அப்ரிவேஷன் பார்க்கும்போது காமன் ஆப்ஜெக்ட் அண்டு பர்சஸ், சயின்டிஃபிக், பிளேசஸ், பீப்புள். ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டெர்மினாலஜி, ஜியோகிராஃபிக்கல், எக்கனாமிக் அண்டு அஸ்ட்ரானமிக்கல் டேர்ம்ஸ், லீகல் டேர்ம்ஸ். ஓகே, தென் ஜியோகிராஃபி பார்க்கும்போது சோலார் சிஸ்டம், த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், த எர்த் பிரின்சிபல் பீக்ஸ்,
desire, river, lakes, the famous waterfalls, டாலஸ்ட் அண்ட் பிக்கெஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட். இது பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும், பட் அந்தளவு கன்ஃபியூஸ் கிடையாது. இந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். த பெசிபிக் ஓஷன், அதாவது பெசிபிக் ஓஷனில் வந்து ஒன்று சொல்லுவாங்க. ஒன்று லார்ஜஸ்ட் ஓஷன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று டீப்பஸ்ட் ஓஷன் சொல்கிறதும் பெசிபிக் தான். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். இப்போ இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு ரிவர்னு கேட்டால் கங்கான்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தான். இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய டேம் கேட்டால் ஹிராக்குன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜெனரல் நாலேஜில் இன்னும் கொஞ்சம் டாபிக் இருக்குது, அதையும் பார்ப்போம். அவார்ட்ஸ் அண்ட் ப்ரைஸஸ், நேஷ்னல் அவார்ட்ஸ், கேலண்ட்ரி அவார்ட்ஸ், நோபல் ப்ரைஸஸ். அதாவது இந்த பாரத ரத்னா, இந்த ஹையஸ்ட் பரமவீர் சக்ரா, பத்ம விபூஷன், இந்த மாதிரி அவார்ட்ஸ் பற்றி வரக்கூடிய கொஷின்ஸ் தான் இந்த அவார்ட் அண்ட் ப்ரைஸஸ். ஓகே, அடுத்து அதர் டாபிக் பார்க்கும்போது யூஎன்ஓ, இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இந்தியன் டவுன் ஸ்டேட்டஸ், யூனியன் டெரிட்டரிஸ், institutions and research station, international space station and festival of India, world and Indian news agencies and dailies, continent and subcontinent, inventions and discoveries, environment, the constitutions of India, the religious communities and principal languages, நேஷ்னல் அண்டு இன்டர்நேஷ்னல். இவ்வளோ தாங்க டாபிக். வந்து ஜென்ரல் நாலேஜ் நீங்கள் வந்து 10 மார்க்கு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன இந்த 2 டாப்பிக்கும் நீங்கள் ரொம்ப கிளியராக வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வின் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி பார்ப்போம். கெமிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இருக்கக்கூடியதுலேயே நிறைய ஹையஸ்ட்டாக மார்க் வரக்கூடியது கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. அதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நம்மளோட கெமிஸ்ட்ரி இருக்குது. கெமிஸ்ட்ரியில் பாருங்கள் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குதுன்னு. Physical and chemical changes, element, mixtures and compounds, symbols, formula. இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டங்க. கெமிக்கல் ஃபார்முலா, கெமிக்கல் நேம், சிம்பிள், கெமிக்கல் equations, law of chemical combination, properties of air and water preparation and properties of hydrogen, oxygen, nitrogen and carbon dioxide and oxygen and reduction acid. Okay, அடுத்து bases and salt, carbon and its forms, natural and artificial fertilizer, elementary ideas about the structure of atom, atomic equivalent and molecular weight valency. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக படித்தா அப்படின்னா பாஸ் ஆகலாம். இது என்ன டாபிக் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டவுட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை அமேசானிலோ நீங்கள் நல்ல ரேட்டிங் வந்து புக் பாருங்கள். இந்த சோல்ஜர் நர்சிங் அசிஸ்டன்ட் வந்து நல்ல ரேட்டிங்ஸில் எந்த புக் இருக்கோ அதை ஆர்டர் பண்ணி அந்த மாடல் கொஷின்ஸ் பேப்பரை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஐடியா கிடைக்கும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறத விட நீங்களாக பார்த்து நல்ல ரேட்டிங்கில் வைக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பட் நான் சொல்கிற புக்கில் நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருந்தது அப்படின்னா அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். நீங்களாக தேடி நல்ல ரேட்டிங் பார்த்து புக் எடுத்தாலே போதும். ஓகேவா? மாடல் கொஷின் இப்போ சோல்ஜர் ஜிடியாக இருந்தீங்க அப்படின்னா எஸ்கே புக்குன்னு சொல்லுவாங்க, அதுதான் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது இல்லையா? அந்த மாதிரி தேடி படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பயாலஜி, பேசிக் பயாலஜின்னு சொல்லும்போதே நிறைய டாபிக் வரும். லைஃப் ப்ராசஸ், ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ், யூனிக்னஸ் ஆஃப் ஹியூமன் பாடி, food and health, necessity of balanced diet, wasteful food practices, food yield essential for good health, cycles of material, ecological balance, living resources, habitat and organisms and adaptation. இதில் பார்க்கும்போது பயாலஜிங்கிறது வந்து 15 மார்க்ஸ் வருது. பட் நீங்கள் வந்து கொஞ்சம் டாபிக் சொல்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து இதில் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே மிகப்பெரிய டாபிக். பட் அது உங்களுக்கு இதை பார்க்கும்போது உங்களுக்கு அது சின்ன டாபிக் மாதிரி தெரியுது. இதில் எல்லாமே ப்ரீஃபாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக். மோஸ்ட்லி வந்து நீங்கள் இந்த நேமை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியலை, சோல்ஜர் நர்சிங் அசிஸ்டன்ட். நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையே நர்சிங் வேலை தான். அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயாலஜி, கெமிஸ்ட்ரி ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இதுலேருந்து அதிகமாக மார்க்கும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், மேக்ஸ் வந்து 5 மார்க் தான், ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் தான். ஜியாமெட்ரி பார்க்கும்போது லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ், ட்ரையாங்கிள், சர்க்கிள்ஸ், குவாட்ரிலேட்டரல் அண்டு பேரலோகிராம்ஸ். மென்சுரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் எடுத்தாலும் மென்சுரேஷன் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்காமல் இருக்காது. ஓகேவா?
Area and perimeters of rectangle, square, circular, parallelogram, volume and surface area of a cube, cylinder, sphere. ஓகேவா? மென்சுரேஷன் ஃபார்முலாஸ் நிறையவே இருக்கும். அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அர்த்தமெட்டிக்கில் பார்க்கும்போது கொஸ்டின்ஸ் ஆன் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள், இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப மெயின் டாபிக் தான் போட்டுக்கிறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் தான் லாஸ்ட் டாபிக். இதில் இருக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஸ்டேட் ஆஃப் மேட்டர், mass, weight, volume, density and specific gravity, principle of Archimedes, pressure barometer, the motion of object, velocity and acceleration, Newton's law of motion, force and momentum, parallelogram of forces, stability and equilibrium of bodies, gravitation, elementary ideas of work, power and energy, heat and its effect, sound waves and their properties, reflections and refraction, spherical mirror and lenses, type and properties of magnet, static and current, electricity, conductors and non-conductors, Ohm's law, simple electrical circuits, heating. ஓகேவா? இவ்வளோத்துல தான் ஒரு 5 மார்க்ஸ் வருது. இதில் இருக்க டாப்பிக்கை நீங்கள் சர்ச் பண்ணி படித்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸாம் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகலாம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கணும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய மெயின் ப்ராப்ளம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் விடாதீங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னா நான் போடுற கரண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன். பட் இருந்தாலும் நிறைய பேட் கமெண்ட்ஸ் வர தான் செய்யுது. பட் இருந்தாலும் நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வரனால இந்த மாதிரி வீடியோ போடுறது எனக்கு கொஞ்சம் மன திருப்தியாகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.